இரும்பு 5200 வருடங்களுக்கு முன்பு கெட்டியான பொருளை பார்த்து அதற்கு இரும்பு என்று பெயர் வைத்தான். ஈ என்ற உயிரெழுத்தும் ரூ என்ற மெய்யெழுத்தும் இம் என்ற உயிர்மை எழுத்தும் சேர்ந்ததுதான் இந்த இரும்பு. இரும்பை கண்டுபிடித்து அதை உருக்கி தன் உபயோகத்திற்காக செய்தவன் தமிழன். இன்று இரும்பு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அறிவியல் அறிஞர்கள் இரும்பை வைத்து கப்பலை செய்தார்கள். அது துருப்பிடிக்குமே என்பதற்காக அதற்கு பெயிண்டையும் தடவினார்கள். உப்பு அரிக்குமே என்பதால் உப்பு அரிக்காத பெயிண்டை அதை தடவினார்கள். இன்று உலகெங்கிலும் முதலில் நீர் சக்தியினால்தான் அது இயக்கப்பட்டது. தற்பொழுது கச்சா எண்ணெயை ஹோர்மஸ் ஜலசந்தியிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காரணம் கப்பல். கப்பல் என்பதே தமிழ் வார்த்தை தான். கப்பல், அப்பால், இப்பால் என்றெல்லாம் சொல்லலாம். இரும்பின் பயன் பலருக்கும் தெரியும். இவ்வளவு உயர்ந்த கட்டிடத்தை செய்துள்ளார்களே, இது இரும்பு கம்பிகளை வைத்து சிமெண்ட்டை தயாரித்து கிரானைட் என்று சொல்லக்கூடிய மலையில் இருந்து உடைத்து அதை வைத்து செய்யப்பட்ட கட்டிடம்தான். முதலில் குடிசையில்தான் வாழ்ந்தான், குகையில் வாழ்ந்தான். பிறகுதான் மூங்கிலை எடுத்துக்கொண்டு கொட்டாயை வைத்து அதில் அவன் வாழ்ந்தான். ஆடைகள் அப்பொழுது ஏது? மரப்பட்டையை அணிந்து கொண்டான். அதன் பிறகு பஞ்சை தெரிந்து கொண்டான். அதிலிருந்து நூலை தயாரிக்க தெரிந்து கொண்டு பிறகு அவன் ஆடையையும் செய்தான். பன்னாடை என்று சொல்வோமே, அந்த பன்னாடையைத்தான் வைத்து அவர்களை இலைகளையும் வைத்து தன்னுடைய உறுப்புகளை மறைத்து கொண்டான். காமம் எப்பொழுது ஆண் பெண் தோன்றினார்களோ அந்த காலத்திலிருந்தே காமம் இருந்துள்ளது. இந்த காமம் இல்லை என்றால் அந்த ஆண் பெண் இறந்து போயிருப்பார்கள். அவர்கள் ஒன்று இணைந்ததால் குழந்தைகள் பிறந்தது. அப்போ மருத்துவச்சி இல்லை. கற்கால மனிதனும் பெண்தான். முதலில் அவள்தான். அவள் கருப்பாகத்தான் இருந்தாள். அப்பொழுது மருத்துவச்சி இருந்தாலா? ஊசி இருந்ததா? கத்தி இருந்ததா? எதுவும் இல்லை. எல்லாம் நடந்தது. எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி நடந்தது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கார், இது ஆங்கில பெயர்தான். 4 சக்கர ஊர்தி தான். அதில் பல பொருள்களை வைத்துத்தான் அதை தயார் செய்து அதை இயக்குகிறார்கள். எனவே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இரும்பு அமைந்துள்ளது. அதை கண்டுபிடித்தவன் தமிழன் என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். இதுவே ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு அல்லது 50 வருடங்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. அகழ்வாராய்ச்சி என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரிந்து கொண்டோம் என்று நாம் அதை பற்றி பேசுகிறோம். எகிப்து நாட்டில் பிரமிடில்
ஒரு தமிழ் சொல் இருந்ததை ஒரு ஆய்வாளர்கள், அயல்நாட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனுடைய காலம் 2500 BC. நாம் அதை கொன்றான் என்ற ஒரு பெயரும் வருகிறது. எனவே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு இதை பகிர்வோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நாம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன்.